தமிழக அரசியலில் வீடியோ அரசியல் மீண்டும் சூடு பிடித்துள்ளது. ஒரு காணொலி வெளியீட்டால் தொடங்கிய விவகாரம் இப்போது ஒரு பெரிய கட்சிகளுக்கிடையேயான நேரடி மோதலாக மாறியுள்ளது. குறிப்பாக இந்த விவகாரத்தில் திமுக எடுத்த ஒரு முயற்சி எதிர்பாராத விதமாக அதிமுகவின் எதிர்வினையை உருவாக்கியுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர்களை கேலி செய்வதையே அரசியல் கலாச்சாரமாக மாற்றிக் கொண்டுள்ள திமுக நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இழிவுபடுத்தும் நோக்கில் ஒரு வீடியோவை வெளியிட்டது. விமர்சனம் என்ற பெயரில் நக்கலும் கிண்டலும் மட்டுமே நிரம்பிய அந்த வீடியோவுக்கு இந்த முறை அதிமுக மௌனம் காக்கவில்லை. திமுகவுக்கு புரியும் பாஷையிலேயே பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அதிமுக ஐடி விங் வெளியிட்டுள்ள பதிலடி வீடியோ திமுக அரசியலின் இரட்டை முகத்தை தோலுறுத்தி காட்டும் வகையில் அமைந்துள்ளது. தேர்தல் வாக்குறுதிகள், நிர்வாக தோல்விகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு என திமுக ஆட்சியின் பலவீனங்கள் ஒவ்வொன்றாக அந்த வீடியோவில் அடுக்கப்பட்டுள்ளன. கேலி அரசியலில் நிபுணர்கள் என தங்களை காட்டிக்கொள்ளும் திமுகவுக்கே பாடம் புகட்டும் விதமாக அதே மொழியில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அதிமுக ஐடி விங்கின் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது. திமுகவின் நையாண்டி அரசியலை அவர்களுக்கே எதிராக பயன்படுத்திய இந்த பதிலடி அதிமுகவின் திட்டமிட்ட அரசியல் அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது.